உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஆச்சு? நதிங். பாஸ் உங்களை திட்டினாரா? எதுக்காக நீங்க டல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சீதா, உங்க வீட்டோட கடன் அடைக்க இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? ஓ, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி ஏற்கனவே டைம் முடிஞ்சிருச்சு. பணத்தை சீக்கிரம் கட்டி ஆகணும். மறுபடியும் ரிமைண்டர் நோட்டீஸ் வந்திருக்கா. லாயர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க கூட பாஸ் கிட்ட சொல்லிருக்கீங்க. அட்வான்ஸ் சேலரி வருங்கிற தைரியத்துல நான் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கேன். லாயரை விட உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ராம். நீங்க பாஸ் கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. தேங்க்யூ. அது ஆக்சுவலி உங்களோட சேலரி. ஓ, ஒரு நிமிஷம், லாயர் கால் பண்றாரு, போய் பேசிட்டு வரேன். ஹலோ. ஹலோ சீதா. சீதா, சாயந்தரம் ஒரு பார்ட்டி இருக்கு, வரீங்களா? பார்ட்டியா? ஓ, இங்க பாருங்க, விவரத்தை சொல்லாம டைரக்டா விஷயத்த சொல்லிட்டேன். லாயர் புத்தி இப்படிதான். பார்ட்டினா வீட வாங்குறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டி வந்திருக்காங்க. ஓ, சீதா, சொன்ன நம்ப மாட்டீங்க, இதை விட நல்ல பார்ட்டி நமக்கு கிடைக்க மாட்டாங்க. நல்ல விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க. சார், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நான் வீட்டை விற்கிறதா இல்ல. நீங்க வீட்டை விற்கலன்னு சொன்னது நல்ல விஷயம்தான். சீதா, அப்புறம் எப்படி பணத்தை கட்டுவீங்க? ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க சார். ஆபீஸ்ல இருந்தா? முடிஞ்சது போங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ், அப்ஜெக்ஷன் ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் பேங்க்காரங்க ஜப்தி பண்ண வந்துருவாங்க. அப்புறம் இந்த பக்கம் வீட்டை விலைக்கு வாங்க வந்தவங்களும் போயிடுவாங்க. சீதா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டை விற்கிறதா நல்லதா? இல்ல சார், ஆபீஸ்ல இருந்து கண்டிப்பா எனக்கு பணம் வரும் சார். பேங்க்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்களான்னு கேட்டு பாக்குறீங்களா? நீங்களே கேட்கும் போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த சட்டத்துக்கும் இந்த பேங்க்குக்கும் இந்த விஷயம் எல்லாம் புரியாத. அதான் இங்க பிரச்சனை. நீங்க எனக்கு எந்த அப்டேட்டும் தர மாட்டீங்க. நானா எல்லாத்தையும் கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆஃப்டர் ஆல் இது என்னோட ப்ரொஃபஷன் தானே. இட்ஸ் ஓகே. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க சீதா. டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி கேன்சல், அப்படித்தானே? See you சீதா. Take care. ஓகே சார், தேங்க்யூ. நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி வீடை விற்க வேணான்னு சொன்னேன். இப்ப பணம் வர லேட் ஆகும், நான் எப்படி போய் சொல்லுவேன்? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? உங்க தாத்தா மறுபடியும் ஏதாவது மறந்து போயிட்டாரா என்ன? டீச்சர் ஆயான்னு நினைச்சிட்டாரா என்ன? என்ன பாட்டி, இதெல்லாம் நல்லா இல்லம்மா. அவ ஏதோ நல்ல விஷயம் சொல்லணும்னு முயற்சி பண்றா. நீ எப்பயும் என்னதான் குறை சொல்லுவ. நீ சொல்லுமா. அது என்னதுன்னா, எங்க கிளாஸ்ல நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பிக்னிக் போறோம். அப்படின்னா? பிக்னிக். இது வரைக்கும் நான் பிக்னிக் போனதே இல்ல. நீங்க தான் எப்படியாவது சீதம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ். என்ன சொல்லணும்? பாவம் சரி, நல்ல பொண்ணு.
முடிஞ்சு வந்ததும் ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கா. அவ பிக்னிக் போகணும்னு ஆசைப்படுறா. நீ அனுப்பவே சீதான்னு சொல்லுங்க. ஓகேவா தாத்தா? ஓகே. சீதாவுக்கு பணம் வந்து சேரலன்னு நம்ம பாஸ் இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரே. ஏதோ விஷயம் இருக்கு. மேடம் சொன்ன மாதிரி இவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும் போல இருக்கு. சார், பாஸ் தான் கூப்பிட்டாரு. அதான் ஒரு கேபினுக்கு போயிட்டு இருக்கேன். நான் எதுவும் கேட்கலையே. இல்ல, நீங்க மேனேஜர்ல சார், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது என்னோட கடமை. அதனாலதான் சார் சொன்னேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். யா, அப்படி இல்லைங்க. எஸ், அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் நடக்க கூடாது. எஸ், தேங்க்யூ. என்ன சொல்றாங்க? சீதாவோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போகணும்னா முதல்ல பிரியா அந்த பணத்தை திரும்பி கொடுக்கணும். பிரியா கிட்ட நான் எப்படிடா பேசுறது? எப்படின்னா பேசிதான் ஆகணும். உன்னால தானே இந்த பிரச்சனை. நீ அதை சரி பண்ணு. தப்பு ஏன் மேலதான் நீ இவ்வளவு ஈஸியா சொல்ற? இந்த ஆபீஸ்க்கு யார் பாஸ்ன்னு சொல்லு. வேற எவரும் இல்ல, உன் தாத்தா தான். அவராலதான் இதெல்லாம் நடந்துச்சு. நான் தான் அப்பவே வேண்டான்னு சொன்னல. முதல்ல நடந்த தப்ப என்னன்னு பார்த்து சரி பண்ணு. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு இன்னும் புரியலடா. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல சீதாவோட அக்கௌண்ட்டுக்கு கேஷ் போற வழியை பாரு. வாக்கிங் ஆன் இட். மேடம், அந்த சீதாவுக்கு இவ்ளோ பணம் தேவை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை மேடம். அவளுக்கு பணம் வந்து சேரலன்னு நம்ம பாஸ் மூளைய கசக்கிக்கிட்டு சேம்பர்ல தனியா உட்காந்துக்கிட்டு ஏதோ ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ பாஸ் பணம் போட சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சொல்லுவான், கண்டிப்பா அவன் சொல்லுவான். அந்த அமௌண்ட் யாருக்கு போச்சோ அவகிட்ட இருந்தே கேட்டு வாங்கி அந்த சீதாவோட அக்கவுண்ட்டுக்கு அனுப்பு. அப்படின்னா இப்போ என்ன செய்யறது மேடம்? சீதா டீடைல்ஸ், salary டீடைல்ஸ், அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி வை. அந்த பணம் எங்கேயும் போகாது. அதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். சீதா சீதா, அன்னைக்கு நீ வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா இதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்காதுல்ல. ராமுக்கும் மாமாவுக்கும் இவ்ளோ டென்ஷன் இருந்திருக்காது. உனக்கு அட்வான்ஸா அமௌண்ட் வேணுமா? நீ ரொம்ப பாவம். மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கல்ல, இனி அது கூட வராது. வெயிட் அண்ட் வாட்ச். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.